அபிராமி அந்தாதி பாடல் 8. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. அபிராமி அன்னையை நம்ம இந்த உலக பாசத்திலிருந்து நம்மை விடுவிக்குமாறு அபிராமி அன்னையை அபிராமபட்டர் வேண்டுகிறார். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி. சுந்தரியான அம்பிகையே, எங்கள் தந்தையான சிவபெருமானின் துணைவியான அபிராமி அன்னையே, எங்கள் பாசத்தொடரையெல்லாம் வந்து அழித்து விடுவாய். இந்த உலகத்தில் நாம் பற்று கொண்டு எல்லா விஷயத்தோடும் நாம் இணைந்தே செயல்படுகின்றோம். அதுவே இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பற்றற்ற வாழ்க்கை வாழும்பொழுது தான் மோட்சத்தை அடைய முடியும். அதனால் இந்த பற்றுகளை நம் மனதில் இருக்கக்கூடிய இந்த பற்றுகளை எல்லாம் அறுத்து எரிய வேண்டும் என்று அபிராமி அன்னையை அபிராமபட்டர் வேண்டுகிறார். அந்த அபிராமி அன்னை எப்படிப்பட்டவள்? சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி. அவள் சிந்தூர செந்நிறமான வண்ணத்தை உடைய எங்கள் அபிராமி அன்னையே. இந்த அபிராமி அன்னையானவள் எப்படி நம்மை உலக பாசத்திலிருந்து நம்மை விடுவிப்பாள் என்பதற்காக கூறுகிறார். மகிடன் தலைமேல் அந்தரி. இந்த மகிஷாசுரன் என்பவன் ஒரு அசுரன். அவன் மிகுந்த அகந்தையோடு இருந்தவனை அந்த அகந்தையெல்லாம் அழிக்கும் வண்ணமாக அவன் தலைமேல் காலை வைத்து, அதாவது அந்த துர்கா அவதாரம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த துர்கையானவள் மகிஷாசுரனை எப்படி மர்தனம் பண்ணாள்? மகிஷாசுரன் என்பது இங்கு நம்முள்ள இருக்கும் நான் என்ற இந்த அகந்தை மற்றும் இந்த தீய எண்ணங்கள், இந்த உலக பற்றுக்கு அதுவே காரணமாக அமைகின்றது. அதையெல்லாம் அதிலிருந்தெல்லாம் நம்மை அறுத்தெறிவதற்கு எவ்வாறு மகிஷாசுரனை அவள் மர்தனம் செய்தாலோ, மகிஷாசுரனின் தலைமேல் காலை வைத்து அந்த அகந்தை என்பதை அழித்தாலோ, நமக்கும் அவ்வாறு அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அந்த அபிராமி அன்னை. நீலி அழியாத கன்னிகை. அவள் எப்படிப்பட்டவள்? நீலாம்பரியை போன்றவள், அழியாத கன்னிகை. கன்னித்தன்மை, இந்த உலகத்திற்கு அன்னையாக இருக்கக்கூடிய அவள் கன்னித்தன்மை அகலாதவள் அவள். ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. இந்த மகிஷாசுரனின் அகந்தையை மட்டும் அவள் அழிக்கவில்லை. ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தால், அதாவது பிரம்மாவுக்கும் அகந்தை இருந்தது. தனக்கு 5 முகங்கள் இருக்கின்றன, சிவனுக்கு சமமானவர் என்ற அகந்தையோடு இருந்த பொழுது அந்த அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுகின்றார். அந்த தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. அந்த பாவத்தை போக்குவதற்காக அம்பிகையே அவர் சிவபெருமானுக்கு துணை நிற்கின்றார். அதாவது அந்த அகந்தை, பிரம்மாவின் அகந்தையை அழிப்பதற்காக எவ்வாறு உறுதுணையாக இருந்தாலோ அதுபோன்று நம்மிடம் இருக்கும் அந்த அகந்தை, அதாவது இந்த உலக பற்றையெல்லாம் அழிப்பதற்கு நம் அன்னையானவள் நமக்கு உதவி செய்வாள். அவள் மலர்த்தால் என் கருத்தனவே. அந்த மலரடிகளை, அபிராமி அன்னையின் அடிகளை நாம் தொழுது நாமும் இந்த உலக பற்றிலிருந்து வர வேண்டும் என்று வேண்டுகிறார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தறி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே.